ஹாய் இரண்டாம் வகுப்பு சுட்டி குழந்தைகளே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டாம் வகுப்பு சமைச்சு தமிழ் கல்வி புத்தகத்தில் பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 20, 21. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 19 வரைக்கும் கடைசி வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 20, 21 பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ தேவையோ அவங்கள என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு பக்கத்துலேயும் நம்ம என்ன படிக்கிறோங்கிறது நமக்கு தெளிவாக தொடர்ந்து படிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்டிங் என்னன்னு முதல்ல ரீட் பண்ணிக்கலாமா? எனக்கு எது கடினமில்லை. எனக்கு எது கடினமில்லை வரைக. எனக்கு எது கடினமில்லை வரைக. போகலாமா? ஃபஸ்ட்டு குரங்கோட பிக்சர் கொடுத்துருங்க. குரங்கோட படம் கொடுத்துருக்காங்க. வானில் பறப்பேன், குழி பறிப்பேன், மரம் ஏறுவேன். வானில் பறப்பேன், குழி பறிப்பேன், மரம் ஏறுவேன். இதெல்லாம் குரங்குக்கு இதில் எதெல்லாம் சரி ரொம்ப ஈஸியானதோ ரொம்ப எளிதானதோ அதெல்லாம் நம்ம டிக் பண்ண போகிறோம். குரங்கு பறக்குமா? வானில் பறப்பேன் இல்லை, அது கஷ்டமானது. குழி பறிப்பேன் இல்லை, குரங்கு குழி பறிக்காது. மரம் ஏறுவேன், குரங்கு மரம் ஏறுமா? ஆமாம், ரொம்ப வேகமாகவே ஏறும். அப்போ குரங்குக்கு எது எளிதானது? மரம் ஏறுறது தான் எளிதானது. அப்போது நம்ம இதில் இந்த காலத்தை மரம் ஏறுவேங்கிறத டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? மயிலோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. மயிலுக்கு எது எளிதானது? நன்றாக பேசுவேன். மயில் நன்றாக பேசுமா? ஆஹா, மயில் பேசாது. நீரில் நீந்துவேன். நீந்துமா? மயில் நீந்தாது. நடனம் ஆடுவேன். ஆமாம், மயிலுக்கு ரொம்ப பிடிச்சது நடனம் ஆடுவேன். யாருக்கெல்லாம் மயிலோட நடனம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த 3ல் எது கரெக்டு? நடனம் ஆடுவேன், அதுதான் கரெக்ட். அதை நம்ம டிக் பண்ணிக்கலாமா? நடனம் ஆடுவேன். 3வது நத்தை. நத்தை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? நத்தைக்கு இதில் எதெல்லாம் எழுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேகமாக ஓடுவேன், ஓட்டை சுமப்பேன், பாடல் பாடுவேன். நத்தை மிக மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ மெதுவாக ஊர்ந்து போகும். ஸோ வேகமாக ஓடாது. ஓட்டை சுமைப்பேன். நத்தையோட உடம்புல எப்பவும் ஓடு ஒட்டிகிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான் நத்தையோட ஸ்பெஷல். ஸோ ஓட்டை சுமக்குமா? ஆமாம், சுமக்கும். அப்போ இதில் கரெக்டான ஆன்சர் ஓட்டை சுமப்பேன். பாடல்லாம் நத்தை பாடாது. அடுத்து நாய்க்குட்டி. நாய் மோப்பம் பிடிப்பேன், மரம் ஏறுவேன், பாரம் சுமப்பேன். 3 கொடுத்துருக்காங்க. இந்த 3ல் எது ஈஸியாக பண்ணோம்? கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். மோப்பம் பிடிக்கும். ஆமாம், யாரெல்லாம் கரெக்டாக சொன்னீங்களோ அவங்களாம் கிளாப் பண்ணிக்கோங்க. மோப்பம் பிடிக்கும். நாய் மோப்பம் பிடிக்கும். ஸோ இதுதான் கரெக்டான பதில். அடுத்து ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலிலிருந்து எடுத்து எழுதுக. எந்த பாடல்? சொல்லாதே சொல்லாதே பாடலில் ஒத்த ஓசையில் முடிய சொற்கள் எதெல்லாம்? பறவையிடம். இடம் இடம்னு முடிஞ்சுது. எதெல்லாம் முடிஞ்சுது? பறவையிடம் என்ன சொல்லக்கூடாது? பறவையிடம், கரடியிடம், மீன்களிடம், எங்களிடம். எல்லாமே ஒரே மாதிரியான சத்தத்தில் முடியக்கூடியது. இதெல்லாம் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள். பறவையிடம், மீன்களிடம், எங்களிடம். அடுத்ததான் தூரம் என்று. எதெல்லாம் தூரம்னு சொல்லக்கூடாது? தூரம் என்று, இருண்டதென்று, ஆழமென்று, கடினமென்று. இதெல்லாம் ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள். ஸோ அந்த 3 எழுதிக்கலாம். அடுத்ததாக என்ன இருக்குது? முதல் எழுத்தை மாற்றி எழுதுக. இங்கே கொடுத்துருக்க வார்த்தையில் முதல் எழுத்தை மட்டும் மாற்றி நம்ம புதிய வார்த்தைகள் உருவாக்கணுமா? பார்க்கலாமா? ஆடு, பாடு, காடு. அடுத்தது வால். வாலில் முதல் எழுத்தையும் மாற்றிக்கிட்டோன்னா பால், பால், கால். ஃபஸ்ட் எழுத்து காவாக மாற்றிக்கிட்டோன்னா என்ன வரும்? கால் வரும். கால். பால், பா இல், பா இல், பால். அதே போல் படை. ஃபஸ்ட்டு முதல் எழுத்தை கேவா மாற்றிக்கிட்டேன்னா கடை. முதல் எழுத்தை வேவா மாற்றிக்கிட்டேன்னா வடை, வடை, வடை. அதே போல் கல், பல், கால், பல், கால், கல்.
இங்கே பார்க்கலாமா? பலமுறை சொல்லி பழகுக. இதை சொல்லி பழகணுமா? சொல்லி பழகலாமா? சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். சறுக்கு மரத்தில் சறுக்கலாம், வழுக்கு மரத்தில் வழுக்கலாம். காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. காற்றிலே பறந்த கீற்று சேற்றிலே விழுந்தது. அடுத்ததான், உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது. அடுத்த பாடம், பாடம் 3, பேசாதவை பேசினாள். இதுதான் நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற பாடம். இந்த பாடத்தோட ஹெட்டிங் என்னது? பேசாதவை பேசினாள். இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு அழகான பூங்கா. பூங்கா மீன்ஸ் பார்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த பார்க்கில் வாங்க பாருங்க, வருக வணக்கம் எழுதியிருக்கு. இங்கே இந்த பொண்ணு பூங்காக்கு போகிறாள். ஐ பூங்கா வந்து விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பூங்காக்கில் போகிறா. அங்கே போய் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாமா? அட அழகா இருக்கே, பூக்கள்லாம் ரொம்ப அழகா இருக்குது. ஸோ சொல்கிறா, அட அழகா இருக்கே அப்படி சொல்கிறான். அடுத்து, எங்களை பறிக்காமல் பார்த்ததற்கு நன்றி. இது யார் சொல்கிறா? பூக்கள் சொல்கிறாங்களாம். எங்களை பறிக்காமல் பார்த்ததற்கு நன்றி. இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க. என்ன போர்டு வச்சுருக்காங்க? பூக்களை பறிக்காதீர். பூக்களை என்ன செய்யணும்? பார்க்கில் பார்க்க மட்டும்தான் செய்யணும், பறிக்கக்கூடாது. அடுத்து, பிறரும் பார்த்து மகிழ வேண்டும். பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா, அதனால் பூக்களை பறிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, அந்த பொண்ணு பூங்கால என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்க்கலாமா? முதல்ல, மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர். நல்ல பண்பு, மகிழ்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து விளையாடணும்னு சொல்கிறாங்க. நான் ஊஞ்சலை விட்டு இறங்க போகிறேன், அவர்கள் ஆடட்டும். யார் சொன்ன? அந்த பொண்ணு சொல்கிறா. மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம், அது நல்ல பண்பு. பூங்காக்கு போனால் என்ன செய்யணும்? அங்கே இருக்கிற எல்லாருக்கும் விளையாட அனுமதி கொடுக்கணும், நாமளே விளையாடிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து, கீழே இறைக்காமல் சாப்பிடுகிறாய், பாராட்டுக்கள். உணவே வீணாக்காது. நம்ம பூங்காக்கு போனால் அங்கங்கே போர்டு வச்சுருப்பாங்க, உணவே வீணாக்காதீர்கள், குடி தண்ணீர் வீணாக்காதீர்கள். அது மாதிரி கீழே கொட்டாமல் சாப்பிட்றதும் ஒரு நல்ல பண்பு. உணவை வீணாக்கக்கூடாது, ஈக்கள் மொய்க்கும் அல்லவா. உணவை வீணாக்குனா என்ன ஆகும்? ஈக்கள் மொய்க்கும். அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல நிறைய கிருமிகள் தங்க ஆரம்பிக்கும். அடுத்து, குப்பையை குப்பை தொட்டியில் போடுவே. குப்பையை எப்போவுமே எங்கே போடணும்? பூங்காக்கு போனால் குப்பை தொட்டியில் தான் போடணும், கண்ட இடத்துல போடக்கூடாது. கீழே வீசினால் புல்தரை பாலாகும், குப்பை தொட்டியில் போடலாம். என்னை பயன்படுத்தினாய் நன்றி. உன்னை குப்பை தொட்டி சொல்லுதான், எனக்கு குப்பையை கரெக்டாக நீ யூஸ் பண்ணதுக்கு நன்றி சொல்லுதான். அடுத்து என்ன பார்க்கலாம்? குடிநீர் கொட்டி கொண்டே இருக்கிறதே, மூடிவிட்டு செல்வோமா? அந்த பொண்ணு என்ன பண்ணுறா? தண்ணி கொட்டுதுன்னு போய் டேப்பை க்ளோஸ் பண்ணுறா. நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி அப்படி சொல்கிறது யார்? டேப்பு சொல்லுதான், அதாவது குடி தண்ணீர் குழாய் சொல்லுதான். நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றின்னு சொல்லுதான். அடுத்ததில் ஒரு போர்டு வச்சுருக்காங்க. என்ன போர்டு வச்சுருக்காங்க? தண்ணீரை வீணாக்காதீர். அடுத்து, வருகைக்கு நன்றி. வருகைக்கு நன்றின்னு போர்டு இருக்குது. வியப்பாக இருக்கிறது, இங்கே எல்லாமே பேசுகிறதே அப்படின்னா அவளுக்கு ஒரு ஆச்சரியம். வியப்புனா என்னது? ஆச்சரியம். அடுத்து, மல்லி எழுந்திரு, பூங்காவிற்கு செல்ல வேண்டும்லாம் அவங்க அம்மா எழுப்புறாங்களாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? மல்லி தூங்கிட்டு இருக்கும்போது பூங்காக்கு போகிற மாதிரி கனவு கண்டு இருக்கா. அப்போ தான் மல்லிக்கு புரியுது நம்ம கண்டது ஒரு கனவுன்னு. இப்போ இந்த பொண்ணோட பெயர் என்னது? மல்லி. மல்லி பூங்காக்கு போகிறது போல் கனவு கண்டிருக்கான். பூங்காவில் நடந்த விஷயங்கள்லாம் இப்படி இப்படி நடக்கும்னு நினச்சி பார்த்துருக்கா. இது ஒரு கனவு தான். இப்போ பூங்காவில் என்ன நடக்கும், நீங்கள் எப்படி நடந்துக்கிடணுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். இப்போ இந்த லெசனோட புக் பேக் எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. புத்தக பயிற்சி. புத்தக பயிற்சியில் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? படித்து பழகுக. நாம் இந்த வார்த்தைகளெல்லாம் என்ன பண்ணணுமா? படித்து பழகணுமா. பூக்களை பறிக்காதீர்.
மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர். இதெல்லாம் அந்த போர்டில் இருந்தது, கதையில் நம்ம பார்த்தோம். அடுத்து உணவை வீணாக்காதீர். அடுத்து வருகைக்கு நன்றி. தண்ணீரை வீணாக்காதீர். மொத்தம் 5 அறிவிப்பு பலகைகள் இருந்தது. முதல் பலகையில் பூக்களை பறிக்காதீர், 2வது பலகையில் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர், 3வது பலகையில் உணவை வீணாக்காதீர், 4வது பலகையில் வருகைக்கு நன்றி, 5வது பலகை தண்ணீரை வீணாக்காதீர். இதெல்லாம் நம்ம எல்லாரும் பூங்காக்கு போனால் ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்து எழுதி பழகக்கூடிய வார்த்தைகள், அதாவது டிக்டேஷன் வேர்ட்ஸ். இதெல்லாம் எக்ஸாமில் வரும், கவனமாக படிச்சுக்கணும். பூங்கா, 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 பூங்கா. குடிநீர், குடிநீர். அடுத்து கனவு, கனவு. ஊஞ்சல், ஊஞ்சல். ஊஞ்சல், ஊஞ்சல். பூ இக்கையில் பூக்கள். குப்பை தொட்டி, தோயிட்டி, குப்பை தொட்டி. இது மறந்துடக்கூடாது, மறந்தனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடும். அடுத்து பொருத்தமான குறியீடுகள், சரியா தவறா. சரியா தவறான்னு நம்ம டிக் பண்ணோம். மல்லி சென்ற இடம் கடற்கரை, சரியா? இல்லை, அவள் எங்கே போனா? பூங்காக்கு போனா. ஸோ அது தவறு. மல்லி கண்டது கனவு, சரியா? ஆமாம், மல்லி கனவு தான் கண்டா. அடுத்து மல்லி பூங்காவில் பூக்களை பறித்தாள், இல்லை, அவள் பறிக்கலை, அப்போ இது தவறு. மல்லி தண்ணீர் வீணாகாமல் தடுத்தாள், எஸ், மல்லி தண்ணி வீணாகாமல் டேப்பை க்ளோஸ் பண்ண, அப்போ அது சரி. அடுத்ததான் மல்லியை எழுப்பியவர் அப்பா, அப்பாவை எழுப்பினாங்க, அம்மா எழுப்பினாங்க, ஸோ அது தவறு. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பொறுத்துக. என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ்? பூக்கள், ஊஞ்சல், தண்ணீர் குழாய், குப்பை தொட்டி, உணவு மேசை. ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? குப்பையை தொட்டியில் போடுவீர், பூக்களை பறிக்காதீர், உணவை வீணாக்காதீர், மற்றவருக்கும் வாய்ப்பு அளிப்பீர், தண்ணீரை வீணாக்காதீர். இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாமா? பூக்கள், பூக்களை பறிக்காதீர். ஊஞ்சல், மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர். 3வது தண்ணீர் குழாய், தண்ணீர் குழாய், தண்ணீரை வீணாக்காதீர். குப்பை தொட்டி, குப்பையை தொட்டியில் போடுங்கள், போடுவீர், குப்பையை எங்கே போடணும்? தொட்டியில் போடுவீர். 5வது உணவு மேசை, உணவை வீணாக்காதீர். இதெல்லாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். அப்புறமா இதோட கொஷின் ஆன்சரும் இருக்குது. வாய் வழியாக விடை தருக. இங்கே வாய் வழியாக என்ன கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம்? மல்லி பூங்காவில் என்னென்ன செய்தாள்? மல்லி பூங்காவில் பூக்களை பறிக்கக்கூடாதுன்னு தடுத்தா. என்ன பண்ணுனா? மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு ஊஞ்சல் விளையாடினா. தண்ணீர் குழாயை மூடினாள், குப்பைகளை குப்பை தொட்டியில் போட்டாள். அடுத்து என்ன பண்ணுனா? உணவு மேசையில் உட்கார்ந்து சிந்தாமல் சாப்பிட்டாள். இதெல்லாம் மல்லி பண்ணினா. அடுத்து இக்கதையிலிருந்து நீ அறிந்தவற்றை கூறுக. இக்கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? பூங்காக்கு போனால் நாம் எப்படியெல்லாம் நடந்துக்கணுங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் மல்லியின் எந்தெந்த செயல் உனக்கு பிடித்திருந்தது? மல்லியோட எந்தெந்த செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? மல்லி பூங்கால எல்லாமே கரெக்டாக செய்ததுனால மல்லியோட ஒவ்வொரு செயலும் குழந்தைகளான உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து விடை எழுதுக. உணவே கீழே இறைக்கக்கூடாது, ஏன்? மல்லி அங்கே என்ன சொன்னா? உணவே கீழே இறைத்தால் புல் தரை வீணாகும். அடுத்து பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் 2 அறிவிப்புகளை எழுதுக. என்ன அறிவிப்புகள்லாம் எழுதப்பட்டிருந்தது? 1, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு அளிப்பீர், உணவை வீணாக்காதீர், குப்பை தொட்டியில் போடுவீர், வருகைக்கு நன்றி, தண்ணீரை வீணாக்காதீர். இது போக இன்னொரு அறிவிப்பு இருந்தது. முதல் அறிவிப்பு அதுதான். எது? பூக்களை பறிக்காதீர். இத்தனை அறிவிப்புகள் இருந்தது. இப்போ இந்த லெசன் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லா படிங்க. அன்னன்னைக்குள்ள பாடங்களை அன்னன்னைக்கு படிக்கும்போது தான் நாம் நிறைய படிக்க முடியும்.
இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பக்கம் எண் 25, 26, 27 பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.